தமிழ் ரிப்போர்ட்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில தோழர் ஏகே இணைந்திருக்கிறார். தோழர் வணக்கம். வணக்கம், நேயர்களுக்கும் வணக்கம் தோழர். தோழர், பூனைக்குட்டி வெளியே வந்துருச்சு. 11,000 சில்லற கோடி வசூல் பண்ணியிருக்கிறாங்க பாஜக மட்டும். அதாவது சுதந்திர இந்திய வரலாற்றிலேயே மாபெரும் ஊழல் கட்சியாக இப்போ நரேந்திர மோடி பாஜக உருவெடுத்திருக்குது. இந்திய மக்கள் முன்னாடி அம்பலப்பட்டு நிக்கிறாங்க. தேர்தல் தேதி அறிவிக்கிறதுக்கு இன்னும் ஒரு 3 நாள் தான். தேர்தல் 2024 நாடாளுமன்ற தேர்தல் பாஜக அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு தகவல்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே டோட்டலா சூழ்நிலையே மாறிக்கிட்டு இருக்கு. எப்படி நினைக்கிறீங்க வந்திருக்கக்கூடிய தகவல்களை பத்தி? ஆக்சுவலி ஐ அம் வெரி வெரி ஹாப்பி. அட்லீஸ்ட் இன்னைக்காவது இந்த டீடைல்ஸ் வெளியே வந்ததுன்னு நான் ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடா தான் இருக்கேன். ஏன்னா ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் திஸ் டாக்குமெண்ட்ஸ். 2 ரிப்போர்ட்டா வந்திருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா ஒன்னு எந்த நிறுவனம் எவ்வளோ கொடுத்தாங்க, என்ன தேதி, இந்த டீட்டெயிலு. இன்னொன்று எந்த கட்சி எந்த தேதியில அவங்க அதாவது என்கேஷ் பண்ணாங்க அப்படிங்கிற டீட்டெயில். நிச்சயம் நாட்டு மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா கார்பரேட்ஸ் யாரு, அவங்க பொலிட்டீஷியன்ஸ்க்கும் அவங்களுக்கும் என்ன மாதிரியான கனெக்ஷன்ஸ் இருக்கு, அவங்க திரைமறைவில் என்னெல்லாம் செய்யறாங்க. ஆக்சுவலா இது என்னைய கேட்டா பிஜேபி அவங்கள ஒரு ஃபேக்கான ப்ராமிஸ் ஒன்று கொடுத்து தேரை இழுத்து தெருவில் விட்ட கதையாயிடுச்சு. நீ வாங்க நான் பாத்துக்கிறேன், நீங்க கொடுங்க, அதெல்லாம் ஒன்றும் யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க, நாம பாத்துக்கலாம், வாங்கினே நீங்க கொடுங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு பைசா வாங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட 11,562 கோடி பிஜேபிக்கு மட்டுமே போயிருக்கு. ஸோ அவங்க தான் இருக்காங்க. அடுத்து திரிணாமுல் காங்கிரஸ்க்கு ஒரு 3,200 கோடி போயிருக்கு. அண்ட் தென் காங்கிரஸ் அதுக்கு கீழே 3rd பிளேஸ்ல தான் இருக்கு, 2,818 கோடி போயிருக்கு. ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் டினாமினேஷன், அதாவது லார்ஜஸ்ட் டினாமினேஷனா பாத்தீங்கன்னா 94% ஆஃப் த பாண்ட்ஸ் 1 கோடி டினாமினேஷன்லயே போயிருக்கு. காங்கிரஸ்க்கு பெரும்பாலான அமௌண்ட் 1 lakh டினாமினேஷன்ல போயிருக்கு. ஸோ இதுதான் தோழர் காங்கிரஸுக்கும் பிஜேபிக்குமான டிஃபரன்ஸ். பாத்தீங்கன்னா இவங்க 11,562 கோடி, அவங்க 2,818 கோடி. ஸோ 5 மடங்கு, அதாவது 5 மடங்கு காங்கிரஸை விட பிஜேபி பணபலம் கொஞ்சம் கட்சியா இருக்கு. அந்த அளவுக்கு பிக் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், கார்பரேட்ஸ் இவங்க எல்லாம் மிரட்டி 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 வாங்கியிருக்காங்க. உதாரணமா சொல்ல போனா இவங்க யாரெல்லாம் ரைடு போறாங்களோ, இடியை வச்சு யாரெல்லாம் மிரட்டுறாங்களோ அவங்க எல்லாருமே சிந்தாம செதறாம எலக்ட்ரல் பாண்ட்ஸ் மூலமா கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஒரு சின்ன உதாரணம், இந்த முதல் இடத்தை பிடிச்சிருக்காருல லாட்ரி, அவர் பேர் என்ன, லாட்ரி அதிபர் மார்டின். லாட்ரி மார்டின் ஃபியூச்சர் கேமிங் அண்ட் ஹோட்டல் அப்படிங்கிற அந்த நிறுவனத்தின் வாயிலாக 1,368 கோடி இவருடைய நிறுவனத்துக்கு தான் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் ரைடு போறாங்க. என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் ஒரு பக்கம், இவர் இன்னொரு பக்கம் எலக்ட்ரல் பாண்ட்ஸ்ல போயிட்டு கொடுத்துட்டு இருக்காரு. இது கூடவா தெரியாது? ஏங்க இப்ப செந்தில் பாலாஜி வீட்டுக்கு நீங்க என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் ரைடு போனீங்க, போயிட்டு நீங்க அவர் எங்க இருக்காரு? ஜெயில இருக்காரு, உங்க கஸ்டடியில இருக்காரு. எத்தனை மாசம்? 4-5 மாசமா ஜெயில தான் இருக்காரு. லாட்ரி மார்டின் மட்டும் எப்படி ஃப்ரீயா சுத்திக்கிட்டு இருக்காரு? ஒரு பக்கம் உங்க விசாரணைக்கு வராரு, ஒரு பக்கம் 1,368 கோடி கொடுத்திருக்காரு. சோ இது நேர்கள் ரொம்ப ஸ்மார்ட், அவங்களுக்கு இந்நேரத்துக்கு புரிஞ்சிருக்கும். வச்சு கிழின்னு கிழிச்சிட்டு இருக்காங்க. பிஜேபி காரா ஒருத்த கூட கிடையாது, சங்கிகள் ஒருத்த கூட சோசியல் மீடியால கிடையாது. எல்லாம் ஸ்லீப் மோட்ல போயிட்டு சைலண்டா பதுங்கி இருக்கானுங்க. வேற ஏதாவது பாயிண்ட் கிடைக்குமா, காங்கிரஸ்க்கு யாருன்னா எதாவது கொடுத்துருப்பாங்களா, டிஎம்கேக்கு ஏதாவது கொடுத்துருப்பாங்களான்னு பாத்துட்டு இருக்கானுங்க. அது நீங்க என்ன கேட்டாலும் நீங்க தான் அதுல ரொம்ப எக்ஸ்போஸ்டா இருக்கீங்க. அடுத்து பாத்தீங்கன்னா சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா, இதுவும் எனக்கு ரொம்ப ஆச்சரியம் தான். ஏன்னா சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா மேல ஒரு நன்மதிப்பு இருந்தது. அவங்க ஒரு வேக்சின்லாம் ரொம்ப ஷார்ட் பீரியட்ல வேக்சின் மேனுஃபேக்சரிங் பண்ணாங்க, இந்தியன்ஸ் எல்லாருக்கும் கொடுத்தாங்க. நம்ம கூட வேக்சின் விஷயத்துல மோடி அவர்களை பாராட்டியிருக்கோம் இந்த பாஸ்ட். பரவாயில்லைங்க, என்னதான் 150 கோடி மக்கள் தொகைக்கு 2 முறை வேக்சினேஷன் அவர் பண்ணியிருக்காரு, பாராட்டணும் அப்படின்னு தான் சொன்னோம். பட் அதன் பின்னாடி இவ்வளவு ஒரு குறுக்கு புத்தி, எலக்ட்ரல் பாண்ட்ஸ் மூலமாக சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா பிஜேபிக்கு 52 கோடி கொடுத்துருக்காங்க. இது கேர் ஃபண்ட் இவர் மணியை ஃப்ளோட் பண்றாரு. பிஎம் கேர்ஸ் ஃபண்ட்ல போயிட்டு இந்த நிறுவனங்கள் பைசா இன்வெஸ்ட் பண்றாங்க. இன்வெஸ்ட் பண்ண உடனே அவங்களுக்கு பிசினஸ் செய்யறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணி கொடுக்குறாங்க. நீங்க வேக்சின் மேனுஃபேக்சரிங் லைசன்ஸ் நீங்க எடுத்துக்கோங்க, இந்தியா ஃபுல்லா நீங்களே வேக்சினை உற்பத்தி செஞ்சு நீங்க விற்பனை செஞ்சுக்கலாம் அப்படின்னு கொடுத்தாங்க. கொடுத்ததற்கு நன்றி கடனாக இவங்க என்ன பண்றாங்க, பிஜேபிக்கு 52 கோடி இப்போ கொடுத்துருக்காங்க தேர்தல் நிதியா. தொடர் இவங்க நாட்டுப்பற்று இவங்க எல்லாம் பேசிட்டு இருந்தாங்கல்ல, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான செக்மெண்ட். நாட்டுப்பற்று பாகிஸ்தான் எல்லாம் எங்களுக்கு எதிரி நாடு அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க.
பாகிஸ்தான் கிட்ட இருந்து இவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கு தோழர். ஹப் பவர் கம்பெனி சீரியஸா நான் ஷாக் ஆயிட்டேன். ஹப் பவர் கம்பெனி அப்படிங்கிற நிறுவனத்துக்கிட்ட இருந்து கராச்சியில இருக்கு அந்த கம்பெனி. அந்த பல கோடி ரூபாய் வந்து கொடுத்துருக்காங்க. அது எப்போ எந்த காலகட்டத்தில் இன்னுமே அல்டிமேட் புல்வாமா அட்டாக் நடந்தது பார்த்தீங்களா 2019 பிப்ரவரி, அந்த காலகட்டத்துல தான் வந்து இவங்க பாஜகவுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இல்ல ஒருவேளை டீலா என்ன ஒன்றும் புரியல. எலக்ட்ரல் பாண்ட்ஸ் வந்து கார்பரேட் அது நீங்க இப்போதைக்கு கிடைச்ச தகவல் வச்சு இவ்வளவு நம்ம பேசுறோம். இன்னும் நாளைக்கு நாளை மறுநாள் இன்னும் வரும் காலங்கள்ல எவ்வளவு தகவல்கள் இதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கு. யாரெல்லாம் அந்த அந்த பூனைக்குட்டி யாரு, பூனையோட அப்பா யாரு, பூனையோட அம்மா யாரு, பூனையோட சொந்தக்காரன் யாருன்னு போக போக தகவல்கள் வெளியே வந்துட்டே இருக்கு. ரிலையன்ஸோட டீடைல்ஸும் வெளியே வந்திருக்கு. ரிலையன்ஸ் பாத்தீங்கன்னா குவிக் சப்ளை செயின் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற நிறுவனத்தின் வாயிலாக 410 கோடி ரூபாய் வந்து கொடுத்ததா வந்து சொல்றாங்க. இது எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப ரொம்ப கம்மி தோழர். யார் அவன் ஃபியூச்சர் கேமிங் அண்ட் ஹோட்டல் அவனே வந்து 1368 கோடி கொடுக்கும்போது அம்பானியும் அதானியும் வந்து கம்மியா கொடுத்துருப்பாங்களா? ஒரு சில நிறுவனம்லாம் போயிட்டே இருக்கு தோழர். முத்தூட் பினான்ஸ் கூட கொடுத்துருக்கான் தோழர். இந்த மெகா கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் வந்து நிதின் கட்கரி போக்குவரத்து துறை அமைச்சர் நாடாளுமன்றத்திற்குள்ளேயே வந்து அந்த நிறுவனத்தை பத்தியே புகழ்ந்து பேசினாரு. சிஏஜி அறிக்கையில வந்து 7.5 லட்சம் கோடி ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு வந்த அறிக்கையில அதிகபட்சமா நடந்த துறை அப்படிங்கிறது போக்குவரத்து துறை தான். 1 கிலோமீட்டர் ரோடு போடுறதுக்கு 250 கோடிக்கு மேல சார்ஜ் பண்ணிருந்தாங்க. வெறும் 16 கோடியில முடிய வேண்டியதை 250 கோடி வரைக்கும் பில் பண்ணியிருந்தாங்க இல்லையா? அந்த நிறுவனத்திட்ட இருந்தும் நிறைய பணம் வாங்கியிருக்கிறாங்க. அந்த நிறுவனமும் பாண்ட்ஸ் மூலமா பாஜகவுக்கு நிறைய பணம் கொடுத்திருக்குது. செகண்ட் அவங்க தான் 980 மெகா இன்ஜினியரிங் செகண்ட் லீடிங் கான்ட்ரிபியூட்டர் ஃபார் த எலக்ட்ரல் பாண்ட்ஸ். அவங்க தான் 980 கோடி. இன்னொரு நெக்ஸஸ் ஒன்னு இருக்கு, அது நீங்க நிறைய பேர் அதை பேச மாட்டாங்க. பிரைட் ஸ்டார் இன்வெஸ்ட்மெண்ட்னு ஒரு நிறுவனம் இருக்கு, பாத்திருக்கீங்களா? பிரைட் ஸ்டார் அந்த லிஸ்ட்ல பிரைட் ஸ்டார் அவங்க வந்து அசாம்ல பிஜேபிக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஹிமந்த் பிஸ்வா சர்மா அசாம் சீஃப் மினிஸ்டர் இருக்கார்ல, அவர் வந்து இந்த நிறுவனத்து கூட வந்து ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஃபார் மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஆஃப் த ஸ்டேட் அசாம். அதாவது இங்க பாருங்க, நீ யாரெல்லாம் வந்து தேர்தல் பத்திரங்கள் வந்து கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு வந்து ப்ராஜெக்ட்ஸ் இல்ல, ப்ராஜெக்ட்ஸ் யாருக்கெல்லாம் கொடுக்குறாங்களோ அவங்க வந்து தேர்தல் ரெண்டுமே நடக்கும். ப்ராஜெக்ட்ஸ் கொடுக்குறான், எனக்கு தேர்தல் நிதி கொடு, ஓகே கொடுத்துட்டு அப்படி வாங்குவாங்க. சில பேர் ஐயா நான் கொடுத்துட்டேன் இப்ப ஏதாவது ப்ராஜெக்ட் கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்குறவங்களும் இருக்காங்க. சோ இது அவங்களுக்கு தான் தோழர் வெளிச்சம். ஏன்னா 1-2 இல்ல, நீங்க வந்து 22,217 பாண்ட் இருக்குது. அதுல வந்து கிட்டத்தட்ட 40% மேல வந்து பாஜக மட்டும் தான் போயிருக்கு. நம்ம வந்து 6,500 கோடி நினைச்சிட்டு இருந்தோம் தோழர். இப்ப வந்து 11,562 கோடின்னு சொல்றாங்க. இதுல இன்னுமே வந்து மேத்தமெட்டிக்கல் எரர்ஸ் இருக்கலாம், இல்ல வந்து இன்னும் மறந்துக்கலாம். அதாவது இது கண்ணுக்கு தெரிஞ்சு லீகலா இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸ் வழியாக இவ்வளவு போயிருக்கு. இது கண்ணுக்கு தெரியாமல் பிளாக் மணியாகவோ இல்ல வேற ஏதாவது ரூபத்தில் வந்து கோல்டாவோ வேற ஏதாவது கொக்கைனாவோ இல்ல ஹெராயினாவோ இது வழியா கூட போயிருக்கலாம் இல்லையா பைசா? கண்டிப்பா அதெல்லாம் குஜராத் துறைமுகத்துலதான் பல லட்சம் கோடி மதிப்பிலான பொருட்களை வந்து போதைப் பொருளை காணாமலே போச்சு. நம்ம சத்தியம் டிவி அரவிந்தன் தான் அதை பத்தி தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தாரு. நம்ம சொல்லல, எடப்பாடி சொன்னாரு. நம்ம சொல்லல, நான் சொல்லல, எங்களுடைய அண்ணன் எடப்பாடி சொன்னதை நாங்க சொல்றோம். சித்தப்பா இப்போ 2014 தேர்தலில் 2G ஸ்கேம் அப்படிங்கிற ஒற்றை வார்த்தை தான் அன்னைக்கு டிஎம்கேவையும் காங்கிரஸையும் இன்னைக்கு 10 வருஷம் ஆட்சியில் இல்லாம பிஜேபி தான் பின்னணியில இருந்து அந்த அவதூறை பரப்பி பண்ணாங்க. இன்னைக்கு மிகப்பெரிய சுதந்திர இந்திய வரலாற்றிலேயே அரசு அமைப்பு வந்து ஒரு ஊழல்ல ஈடுபட வச்சது மோடியினுடைய சாதனை. இப்ப இன்னைக்கு மக்கள் மத்தியிலே இது இப்ப அம்பலப்பட்டு நிக்கிறாங்க. தேர்தல்ல இப்ப இதை எப்படி எதிர்கட்சிகள் வந்து பிரச்சாரத்துல எடுத்துட்டு போறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி. இப்ப மார்ச் 15 இது சம்பந்தமான வழக்குகளும் திரும்ப விசாரணைக்கு வருது. தேர்தல் ஆணையருடைய நியமனத்தை குறிச்சும் வழக்கு உச்ச நீதிமன்றத்துல வருது. ஏடிஆர் அமைப்பும் காங்கிரஸ் சேர்ந்த ஒரு தலைவரும் அந்த வழக்கை போட்டிருக்கிறாங்க. இன்னும் பல்வேறு அடிகளை பாஜக வாங்க காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் வந்த வண்ணமா இருக்கு. நீங்க எப்படி நினைக்கிறீங்க அதை? இல்ல, இந்த மார்ச் 15 விஷயத்த வந்து நம்ம பேசுவோம், அதை செகண்டா பேசுறோம். ஃபர்ஸ்ட் வந்து
நான் வந்து ஒரு ஒரு எனக்கு அதாவது ஒரு ஸ்கேம் பண்ணாதான் நீங்க மாட்டுவீங்க. 2G புரியுதுங்களா? அவனுடைய சாதுரியத்தனத்தை நீங்க பாராட்டணுங்க. எதிரியாவே இருந்தாலும் அவனுடைய அவனோட அந்த செயல் திட்டத்தை வந்து நம்ம கண்டிப்பா பாராட்டி ஆகணும். நீங்க 2014 தேர்தல்ல 2Gலாம் சொன்னீங்க. எல்லாம் ஓகே. ஓகே மக்கள் பேசினாங்க. அன்னைக்கு வந்து அவன் ஒரே ஒரு பேசுபொருளா வச்சாங்க. 2G அப்புறம் அந்த காமன்வெல்த் ஸ்கேம்ஸ் CWE scam. இந்த மாதிரி சிடபிள்யூசி ஸ்கேம் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அது மாதிரி நீங்க நேரட்டிவை வந்து சிம்பிளா வைக்கணும் மக்கள் கிட்ட, பாமர மக்கள் கிட்ட. இப்ப பாருங்க இவ்வளவு ஸ்கேம்ஸ் இருக்கிறதால நம்மளால கொண்டு போய் சேர்க்க முடியுதா? முடியல. பண்றது எல்லாமே ஸ்கேம் தான், பண்றது எல்லாமே திருட்டுத்தனம் தான், பண்றது எல்லாமே வந்து A1 செயல்கள் தான். அது அப்படி இருக்கும்போது நம்மளால எப்படி கொண்டு போய் சேர்க்க முடியும் சொல்லுங்க? இப்போ நேத்து வந்து ஒரு விஷயம் பேசுறோம், இது வந்து சரியில்லை, இது ஒரு ஸ்கேம்னு சொல்லிட்டு பேசுறோம். சிஏஜி அறிக்கை 7.5 லட்சம் கோடி ஊழல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிஏஜி வந்து பேசிக்கிட்டு இருந்தோம். கரெக்டுங்களா? அச்சான் வச்சு அதை முடிச்சான். மணிப்பூர் வச்சு அதை முடிச்சான். அது முடிச்ச உடனே இப்ப பாருங்க கரெக்டா எலெக்ஷன் வர நேரத்துல இந்த சிஏஏ வச்சு இப்போ இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் 11,562 இடையில காங்கிரஸ்ல யாராவது தப்பு பண்ணுவாங்க, இல்ல மாற்று கட்சியினர் ஏதாவது 1-2 பேசுவாங்க, அதை வச்சு ஒரு பேசு பொருள் ஆக்குவாங்க. சோ அவனோட சாதுரியத்தை நம்ம வந்து உண்மையா பாராட்டுறதோட, நீங்க அது ஒரு 2014 2Gன்னு பேசினவங்க இன்னைக்கு வந்து இந்த 11,562 கோடி பத்தி யாரும் பேசல. பேச வைக்கணும், அது முயற்சி பண்றோம். பட் அவன் அவுட் ஸ்மார்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கான். காரணம் வந்து கோடி மீடியா அண்ட் ஆல்சோ அவனுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான வந்து ஒரு வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி இருக்கு பொய்யை வந்து பரப்புறதுக்கு. பட் ஸ்டில் இருந்தாலும் இவ்வளோ கண்டிஷன்ஸ் இருந்தாலும் மக்கள் வந்து இன்னைக்கு வந்து ஒரு அவேர்னஸ் வந்து அடைஞ்சிருக்காங்க. நிச்சயமா அதை நம்மளால உணர முடியுது. இந்த 350 400 இது எல்லாமே ஹம்பக். 100 கம்மியா வாங்கினாதான் பிஜேபிக்கான அந்த அவனோட பர்ஃபார்மன்ஸ் வந்து அந்த அளவுக்கு தான் இருக்கு. என்ன கேட்டா அதுவே ரொம்ப அதிகம். 100 கம்மியா வாங்கினாதான் இது கரெக்டா நடக்குதுன்னு அர்த்தம் தேர்தல். ஸோ இந்த மார்ச் 15 விஷயத்துக்கு நம்ம வந்துடுறோம். நீங்க சொன்னீங்க மார்ச் 15 ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள் இந்த கான்டெக்ட் ஆஃப் இந்தியா. இந்த நாடு ரொம்ப சந்திக்க இருக்கும் ஒரு முக்கியமான நாள் மார்ச் 15. ஆகஸ்ட் 15 பல வந்து போயிருக்கு. இந்த மார்ச் 15 ரொம்ப முக்கியம். ஏன்னா டைரக்டா வந்து ஒன்றிய அரசோட பல அம்சங்களோட வந்து உச்சநீதிமன்றம் மோத இருக்கும் ஒரு நாள் இது. நீங்க எலெக்ஷன் விஷயமா அந்த நியமனமா எலெக்ஷன் கமிஷனர் அப்பாயிண்ட் பண்ணாங்க இல்லையா, அதுல உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இருக்கணும் அப்படின்றது வந்து கோர்ட்டே வந்து அப்போ வந்து ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாங்க. அதை மீறி இவங்க சிறப்பு சட்டம் வந்து கொண்டு வராங்க. என்னன்னா பிரதமர், அப்புறம் வந்து பிரதமர் நியமிக்கும் ஒரு அமைச்சர், எதிர்கட்சி தலைவர், இவங்க 3 பேர் அடங்கிய குழுவே வந்து எலெக்ஷன் கமிஷனரை வந்து நாங்க அப்பாயிண்ட் பண்ணிடுவோம் அப்படின்ற சட்டத்தை வந்து கொண்டு வராங்க. ஸோ நீதிமன்றம் என்ன பண்ணோம், சரி இது வந்து ஒரு எக்ஸிகியூட்டிவோட விஷயத்துக்குள்ள வந்து ஜுடிஷியரி வராது. நமக்கு தெரியும் இல்ல, செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ்னு ஒன்று இருக்கு. யார் எந்தெந்த அதிகாரத்தை எதில் மீது செலுத்த முடியும் என்ற அந்த விஷயத்துல இருக்கு. பட் இருந்தாலும் அதுக்கு வந்து பெட்டிஷனர் வந்து போட்டிருக்காங்க. ஸோ கோர்ட்ல வந்து ஒரு ஃபைனல் ஹியரிங் நாளைக்கு வருது. சரிங்களா? அப்போ நாளைக்கு கண்டிப்பா சந்திரசூட் அவர்கள் வந்து இதை குறித்து தெளிவா விசாரிச்சு அதுல என்ன டைரக்ஷன்ங்கிறத அவர் சொல்வாரு. ஸோ நாளைக்கு இந்த விஷயம் அதோட ஒரு அவுட்கம் என்னன்னா, இன்னைக்கு என்ன அது இன்னைக்கு என்ன டெவலப் பண்ணா, 2 எலெக்ஷன் கமிஷனர் வந்து அப்பாயிண்ட் பண்றாங்க. ஆனா எதிர்கட்சி தலைவர்கிட்ட அது குறித்த ஒரு ஒப்பீனியன் கேட்கல, அவர்கிட்ட வந்து அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணவே இல்லை. அவர் வந்து ஓபன் வந்து சொல்றாரு, என்கிட்ட 612 பேர் கொண்ட பட்டியலை வந்து கொடுத்தாங்க, ஆனா இவரதான் அப்பாயிண்ட் பண்ண போறேன்னு என்கிட்ட எந்த ஒப்பீனியனும் கேட்கல. இப்போ என்ன தோழர் 3 பேர் இருக்கோம், நான் 3 பேர் சேர்ந்து தானே சார் நான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். சகாயம்னு வச்சுக்கோங்களேன், அந்த அதிகாரி பேர் சகாயம்னு வச்சுக்கோங்களேன். ஐயா சகாயம் ஐயா வந்து இருக்காரு, அவரை தான் நான் எலெக்ஷன் கமிஷனர் அப்பாயிண்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஒப்பீனியன் கேட்கணும் இல்ல. இவங்க எதுவுமே கேட்கல. 12 பேர் லிஸ்ட்ல இருந்து இவங்க 2 பேரும் டிக் அடிச்சிட்டாங்க. யாரு? மோடி அண்ட் மினிஸ்டர்ஸ். இவர் வந்து வெயிட் பண்ணிருக்காரு, ஏதாவது சொல்லுவாங்க நம்ம கிட்ட ஒப்பீனியன் கேட்பாங்கன்னு போய் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இவரை வந்து கேட்கவே பண்ணவே இல்லை. திடீர்னு வந்து டிவியில பிளாஷ் நியூஸ் வருது, ஆல்ரெடி 2 பேரை செலக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரஸ் மீட் வச்சு சொல்றாரு. இது எவ்வளவு பெரிய பேசு இன்னைக்கு. அது பேசு பொருள் ஆகிறதுக்குள்ள இந்த லிஸ்ட் வந்துருச்சு, இது வந்துருச்சு. சோ இவங்க ஜனநாயகத்தை வந்து அதுல பாதாளத்துக்கு தள்ளிட்டாங்க. இங்க இருக்கிற எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸும் வந்து குழி தோண்டி புதைக்கிற வேலையை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நாளைக்கு அது ரிலேட்டடா ஒரு கேஸ் வருது. அண்ட் இப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து போய் சுப்ரீம் கோர்ட்ல போயிட்டு இதுல ஏதாவது மாற்றங்கள் செய்ய முடியுமா, இந்த நீங்க கொடுத்த ஆர்டர்ஸ், அவங்க ஒரு ஆர்டர்ஸ் கொடுத்தாங்க இல்லையா மார்ச் 15 பண்ணணும்னு சொல்லிட்டு,
இவங்களே வந்து வாண்டடா என்ன பண்றாங்கன்னா, எந்தெந்த நிறுவனத்துக்கு கொடுத்தாங்க அப்படிங்கிற அந்த டீட்டெயில் எல்லாம் சொல்லாம இப்ப வந்து நம்மளா இது வந்து ஈக்குவேட் பண்ணிட்டு இருக்கோம். ஆமா இப்ப நம்மளா பண்றது யார் யார் நிறுவனம் சொல்லிட்டு, பட் எக்ஸாக்டா அவனே இதை கொடுத்துருக்கணும். இது வந்து ஏ நிறுவனம் இந்த கட்சி ஏ கட்சிக்கு இவ்வளவு பைசா கொடுத்தாங்க, பி நிறுவனம் பி கட்சிக்கு இவ்வளவு கொடுத்தாங்க இப்படின்ற டீட்டெயில் கொடுக்கணும். அப்படி கொடுக்கல. இது வந்து நான் வந்து மாற்றலாமா, இது ஏதாவது அப்படியே வச்சுக்கலாமா அப்படின்ற போய் கேட்டிருக்கான். அதுக்கு வந்து சந்திராச்சூட் வந்து மெயில் அனுப்பியிருக்காரு. சும்மா நான் கொடுத்த ஜட்மெண்ட்ல வந்து சும்மா வந்து எதனா டவுட் கேட்டே இருக்காதீங்க, சுப்ரீம் கோர்ட்ல எங்களோட நேரத்தை நீங்க வீணாக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெயில் ஒன்று அனுப்பியிருக்காரு. அந்த மெயில வந்து பிரசாந்த் பூஷன் அவர்கள் வந்து ட்விட்டர்ல வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. சோ இவங்களால சும்மாவே இருக்க முடியல. அது எப்பாடு பட்டாவது அந்த விஷயத்தை வந்து தடுத்து நிறுத்தணும். இல்ல நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் டேட்டா, இல்ல இன்னும் 3 டைமென்ஷனல் டேட்டாவா, இல்ல வேற ஏதாவது கிடைச்சிருமா அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பயத்தோட தான் இருக்காங்க பிஜேபியும் இருக்கிற அதிகாரிகளும். கண்டிப்பா தோழர். இப்போ தேர்தல் ஏற்கனவே வந்து 200 தேர்றதே கடினம், அதுதான் கள நிலவரம், சும்மா கருத்து கணிப்புல பீல் அவுட்டு இருக்கானுங்க அப்படிங்கிறது தான் வந்துகிட்டு இருந்துச்சு. இப்ப இந்த சம்பவத்துக்கு அப்புறம் வந்து பிஜேபி 100ஆவது தேருமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம். மிகப்பெரிய அடி வாங்கும். நியாயமா நடந்தா 100 எல்லாம் தேராது தோழர். நியாயமா நடந்தா 100 கூட தேராது. கண்டிப்பா தோழர். அதை பத்தி தொடர்ந்து பேசலாம். தங்கள் கருத்துக்களுக்கு நன்றி தோழர். நன்றி 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 நன்றி.